இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 9 சர்ப்ரைசிங் திங்ஸ் அபவுட் ஜோகபேத். யோகபேதை பற்றி ரொம்ப ஆச்சரியமான 9 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஜோகபேத் என்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல ரொம்ப பெரிய தீர்க்கதரிசியா இருந்த மோசேவின் தாயார் இல்லைங்களா? இவங்கள பத்தி வசனங்கள் ரொம்ப குறைவா இருந்தாலும் இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். இவங்கள பத்தி ஆச்சரியமான சில விஷயங்களை நம்ம இந்த காணொளியில சுருக்கமா பார்க்கலாங்க. சில பேர் பைபிள்ல அவங்களுக்கு வசனங்கள் குறைவா இருந்தாலும் அவங்களோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும், அவங்களோட தாக்கம். அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஜொக்கபேத் என்பவங்க. முதலாவது அவங்களுடைய விசுவாசத்தை பத்தி பார்க்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மோசைக்கு தேவன் மேல எப்படி விசுவாசம் பெரிய இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்செடி எரியுதுங்க. அங்க தேவனுடைய வல்லமையை பாக்குறாரு. தேவன் நேரடியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட கோலை வச்சு தேவன் நிறைய மிராக்கிள்ஸ் பண்றாரு, வியாதிகளை அனுப்புறாரு. இந்த மாதிரி நிறைய அடையாளங்களை காமிச்சாருங்க. ஆனா இந்த அம்மா எந்த அடையாளமும் பார்க்கல. இவங்க வம்சாவளி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் வம்சத்துல இருந்து வராங்க, யாக்கோபோட லேவி குடும்பத்துல இருந்து இவங்க வராங்க. தேவனை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, அவ்வளவுதாங்க. பார்க்காம தேவன் மேல அவ்வளவு விசுவாசம் இந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அதே போல நம்மளும் இன்னைக்கு தேவனை நேரடியா நம்ம பார்க்கல, அவரோட மிராக்கல்ஸ் நேரடியா நம்ம பார்க்கலாம், கேள்விப்பட்டுதான் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்துக்கு ரொம்ப பெரிய கூலி தேவன் தருவார். இந்த ஒரு விஷயத்த இந்த அம்மா கிட்ட நம்ம பார்க்கலாம். இவங்க பண்ண காரியம் ரொம்ப பெரிய இம்பாக்டா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கலாங்க. எக்ஸடஸ் சாப்டர் 2 verse 2ல அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவனை அழகான பிள்ளை என்று கண்டு அவனை 3 மாதம் மறைத்தாள். 3 மாசம் மறைச்சு வைக்கிறாங்க. எந்த நம்பிக்கையிலனாக்கா தேவன் இருக்கிறாருன்னு அந்த நம்பிக்கையில தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபேரோ ஒரு கட்டளை இட்டுட்டாருங்க, ஆண் பிள்ளைங்களை எல்லாம் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா தேவன் மேல இருக்கின்ற நம்பிக்கையில தான் இந்த பிள்ளைய காப்பாத்துறாங்க. அதனாலதான் இவங்க பேர் விசுவாச வீரர்கள் பட்டியல்லே வருதுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஈப்ரூஸ் சாப்டர் 11:23 இல்லைங்க. மோசே பிறந்தபோது அவன் அழகான பிள்ளை என்பதை அறிந்து அரசனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனுடைய பெற்றோர் 3 மாதம் அவனை மறைத்தார்கள். இது விசுவாசத்தினால் நடந்தது. பாத்தீங்களா, யார் மேல இருந்த விசுவாசம்? தேவன் மேல இருந்த விசுவாசம். ஏன்னா யாத்ராகமத்துல நம்ம பார்த்தோம், அந்த அம்மா தான் நாங்க மெயினா இதுக்கு காரணம். மறைச்சு வைக்கிறாங்க, யோகேபேத் தான் இல்லைங்களா. இங்க பெற்றோர்னு வருது. அவங்க அப்பாவும் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. ஆனா மெயின் தைரியம் யார்கிட்ட ரொம்ப இருந்துச்சு? இந்த அம்மா கிட்டங்க. விசுவாசம் இந்த அம்மா கிட்ட அதிகமா இருந்துச்சு. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ எவ்வளவு ரிஸ்க் இருந்திருக்கும் இல்லைங்களா. அந்த குழந்தை அழுகும் போது ஒரு ரிஸ்க். ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னாக்கா சாவடிச்சுவாங்க. டோர் செக் பண்ணுவாங்க அடிக்கடி. அந்த ராஜா வீட்டுல இருந்து அந்த சேனைகள் அப்பவும் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த அம்மா குழந்தைய காப்பாத்துறாருங்க. எவ்வளவு விசுவாசம் இல்லைங்களா. பயத்தோட விசுவாசம் பெருசா இருந்துச்சு. அதனாலதான் தேவன் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்றாருங்க. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவனை நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் இல்லைங்களா. சோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்? தேவன் நல்லபடியா நம்மளை வழி நடத்துவாருன்ற நம்பிக்கை இருக்குதா? பிரச்சனைகள் வரும்போது நம்ம விசுவாசத்தை காட்டுறோமா இல்ல பயத்தை காட்டுறோமா? இல்லைங்களா. டேஞ்சரான சுச்சுவேஷன்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு நம்ம விரும்புறோமா? இந்த அம்மா போலவே தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தேவனுக்கு கீழ்ப்பட்டாருங்க. அவங்களோட பேர் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இல்லைங்களா. சோ இவங்களை பத்தி அதிகமா வசனம் இல்லைங்க, ஆனா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாருமே தேவன் மேல விசுவாசம் வச்சு இவ்வளவு தைரியமா நடந்துக்க மாட்டாருங்க. பிராக்டிகலி இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா இந்த அம்மா பண்றாருங்க. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க தேவன் மேல. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு விசுவாசம் மட்டும் இல்லைங்க, ஞானமும் இருந்துச்சு இல்லைங்களா. 3 மாசம் அளவும் அந்த குழந்தைய அந்த பாதுகாக்கிறாங்கனாக்கா எந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்கணும் இல்லைங்களா. இப்ப நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது, அதனால எக்ஸாமுக்கு படிக்காம போயிட்டு தேவன் மேல எனக்கு விசுவாசம் இருக்குது, அவர் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு உட்கார முடியாதுங்க. ப்ரிப்பேர் ஆகணும். ஞானமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஞானமும் இவங்க கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் பிளான் ரொம்ப ரொம்ப வைஸா அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. இது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கலாம். எக்ஸடஸ் சாப்டர் 2:3ல அவனை இன்னும் மறைக்க முடியாத போது அவனுக்காக நாணல்களால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியை எடுத்து அதற்கு களிமண்ணும் கரையும் பூசி பிள்ளையை அதில் வைத்து ஆற்றின் கரையில் உள்ள கொடிகளின் நடுவே வைத்தாள். பாத்தீங்களா. சோ இதுக்கு மேல கஷ்டம் காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு
ஒரு கூடைய இது பண்ணி அதுல அந்த குழந்தைய வச்சு பண்றாருங்க. இந்த அளவுக்கு ஞானம் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அதனால தான் 3 மாச குழந்தைய வந்து காப்பாத்துறாருங்க. இது சாதாரண விஷயமே இல்லங்க. யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டம் நமக்கு நல்லாவே புரியும். ஏன்னா எகிப்துன்றது அந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப சிவிலைஸ்டான நேஷன். ரொம்ப ஞானத்துல வளர்ந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாருங்க. சேனை ரொம்ப பெருசா இருக்குதுங்க. இல்லைங்களா? ஒரு பயம் இல்லாம தேவன் மேல நம்பிக்கையா இருந்து ஞானம் அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறாங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்க்கலாங்க. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21:5ல சுறுசுறுப்பு உள்ளவர்களின் ஆலோசனைகள் நிறைவேற தரும். பாத்தீங்களா? சுறுசுறுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டெலிஜென்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்மளோட ஆலோசனைகள் நிறைவேறும் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. ஆனா அவசரப்படுகிறவன் வறுமலை அடைவான். பாத்தீங்களா? அவசரப்பட்டு தவறான வழியில போறவங்க வறுமையை தான் அடையும். ஆனா சுறுசுறுப்பா ஞானமா நடந்துக்கிறவங்க அதனோட பலனை வந்து புசிப்பாங்க. இந்த அம்மா கிட்ட ஞானம் இருந்துச்சு, விசுவாசம் ரெண்டுமே இருந்துச்சு. இல்லைங்களா? அந்த பாஸ்கெட் என்ன பண்றாங்க? வாட்டர் ப்ரூஃப் பண்றாருங்க. அந்த தண்ணி வந்து உள்ள வராதபடிக்கு தான் அதை வந்து பூசுறாங்க. இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஞானம் அவங்க இருந்துச்சு. வெறும் தேவன் மேல நம்பிக்கை இருந்துட்டு அப்படியே விட்டுறது இல்லைங்க. இவங்க சைட்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. கேர்லெஸ்ஸா இல்லைங்க இந்த அம்மா. நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஜெபம் பண்றோங்க. ஆனா தாட்ஃபுல்லா நம்ம வந்து வேலை செய்யறோமா? ஒரு விஷயத்த வந்து தேவன் கிட்ட போய் நம்ம கேட்கலாங்க. இதை செய்யுங்க தேவன் எனக்காகன்ட்டு. ஆனா நம்மளும் அதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ பாவம் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து வெளியே வர நானும் முயற்சி எடுக்கணும். தேவன் வந்து ரோபம் மாதிரி அப்படியே வந்து அந்த பாவம் செய்யாத மாதிரி என்னை வந்து இது பண்ணிட மாட்டாரு. நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் தாட்ஃபுல்லா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சோ நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறோமா கேர்ஃபுல்லா, தேவனோட கைகள்ல நம்மள வந்து ஒப்பு கொடுக்கிறது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் என்னங்க தேவன் கையில ஒப்பு கொடுத்துடணும். ஏன்னா தேவனே சொல்றாருங்க, உன்னோட பாரம் என்னன்னாலும் என்கிட்ட வந்து கொடுத்துடு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் அனைவரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னங்க தேவன் கையில கொடுத்துடணும், தேவன் கையில பிளேஸ் பண்ணிடணும் நம்மளோட ப்ராப்ளம். அதுதான் வந்து இந்த அம்மா பண்ணாரு. ஒன்லி காட் கேன் ப்ரொடெக்ட் ஹிம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இல்லைங்களா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாக்குறவங்க, எக்ஸodus சாப்டர் 2 verse 4ல அவனுக்கு என்ன நடக்கும் என்று காணும்படியாக அவன் சகோதரி தூரத்தில் நின்றாள். பாத்தீங்களா? சோ இந்த குழந்தையை இது பண்ணிட்டு சகோதரையும் கூட பாத்துக்க சொல்லி அனுப்புறாருங்க. அந்த அளவுக்கு ஞானமா இந்த அம்மா இருக்கிறாருங்க. தேவன் கையில வந்து ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆன்சர் இது இருக்குதுங்க. சாம் சாப்டர் 127:3ல இதோ பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரமாகும், கர்ப்பப்பையின் கனியும் அவருடைய பலனாகும். இது தேவனுடைய பலன், தேவனுடைய கனி, தேவன் தான் பாத்துக்குவார் அப்படின்னு. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது தேவனுடைய கிஃப்ட்டுங்க. அந்த குழந்தை வந்து நல்லபடியா பாதுகாப்பா இருக்கணும்னா தேவன் கூட இருந்தா மட்டும்தான் முடியும். நம்ம என்னதான் பாதுகாத்தாலும் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இருந்தாதான் முடியும். இந்த அம்மாக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் என்ன பண்ணிட்டாருங்க, தேவன் கையிலேயே குடுத்துட்டாரு. இல்லைங்களா? சோ இதுதான் ரொம்ப பெரிய ட்ரஸ்ட் தேவன் மேல நம்ம வைக்க வேண்டியது. எப்பவுமே தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. இல்லைங்களா? சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தேவன் கையில தான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஒப்பு கொடுக்கணும். இல்லைங்களா? சோ தேவனுக்கு நம்ம வந்து சரண்டர் ஆகாம நம்மளே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறோமா? இது முதல் கேள்வி. யோசிச்சு பார்க்கணும். நம்ம லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தேவன் கையில வந்து ஒப்பு கொடுக்காம, இல்ல நம்மளே பாத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இருக்கிறோமா? இல்லைங்களா? நம்மளோட தேவனுக்கு எல்லாமே நல்லா தெரியும். நம்மளோட லைஃப்ல எது நல்லது அப்படின்ட்டு தேவனுக்கு நல்லா தெரியும். அவர் நம்மள நல்லா பாத்துக்குவாருன்ற நம்பிக்கை இருக்குதா அப்படின்றது இன்னொரு கேள்விங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த அம்மாவுடைய விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் தேவன் அங்கவே ஒரு ரிவார்ட் கொடுத்துட்டாருங்க. வெகுமதியே கொடுத்தாரு. நம்ம லைஃப்ல கூட அவ்வளவுதாங்க. தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த வேர்ல்ட்ல நமக்கு தேவையான அனைத்துமே தேவன் வந்து ஒரு ரிவார்டா கொடுப்பாரு. தேவனுடைய ராஜ்யத்துல பல மண்ணுக்கு கொடுப்பாரு. தேவன் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மிராக்குலஸா தேவன் ஒரு விஷயத்த பண்றாருங்க. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபாரோவின் குமாரத்தி இளவரசி கிட்ட போய் சேருது. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் தேவைப்படுதுங்க. அதனால ஜோகபெத்தையே கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பண்றாருங்க. அதாவது மோசையை பாத்துக்கிற மாதிரி தேவன் பண்றாருங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தேவனுங்க நம்மளுடைய தேவன். இல்லைங்களா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்துல நம்ம பார்க்கலாம். எக்ஸodus சாப்டர் 2, 8 and 9ல ஃபாரோவின் குமாரத்தி போ என்றாள். அந்த இளம்பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து வந்தாள். ஃபாரோவின் குமாரத்தி அவளிடம், இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக பால் ஊட்டுவாயாக, உனக்கு கூலி தருவேன் என்றாள். அந்த ஸ்திரீ
பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் பால் ஊட்டினால் பாத்தீங்களா? அந்த பால் கொடுக்கறதுக்காக என்ன மாரி ஒரு கிருபை தேவன் பண்ணியிருக்கிறாரு பாத்தீங்களா? அந்த அம்மாவே தேவன் வந்து கூட்டிட்டு வர வச்சு, மோசேக்கு வந்து பால் கொடுக்க வச்சு, நல்லபடியா அந்த குழந்தைய வந்து பராமரிக்கிறாருங்க தேவன். அந்த அம்மாவோட விசுவாசத்துக்கு கிடைத்த ஒரு ரொம்ப பெரிய ரிவார்டுங்க. தேவன் நம்மள கைவிடுறது இல்லைங்க. தலகுனிய வைக்கிறது இல்ல. கண்மணி போல நம்மள வந்து பாதுகாக்கிறாரு. ரொம்ப பெரியவருங்க. இல்லைங்களா? அவங்களுடைய விசுவாசத்துக்கு தேவன் கொடுத்த பிரதிபலன் பார்த்தீங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கலேஷியன்ஸ் சாப்டர் 6:9லங்க நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். சோர்ந்து போகவில்லை என்றால் காலத்திலே அறுப்போம். பாத்தீங்களா? சோர்ந்து போகா நன்மை செய்தால் தேவன் இங்கெல்லனா கூட பரலோக ராஜ்யத்துல ரொம்ப பெரிய கனமகிமைய குடுப்பாரு அப்படின்றதுக்கு இந்த அம்மா வந்து சிறந்த உதாரணம். இல்லைங்களா? ஒரு காலகட்டத்துல பயந்தாங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு. தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சுங்க. தேவன் என்ன பண்றாருங்க? அந்த குழந்தைய இவங்களே பாத்துக்கிற மாதிரி பண்றாரு பாருங்க. எவ்வளவு பெரிய தேவன்ங்க நம்மளுடைய தேவன். சோ நம்மள பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னங்க? நம்ம வந்து தேவனுடைய ரிவார்ட்ஸ் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா? ஏற்ற வேளையில வந்து தேவன் நமக்கு வந்து கனிய குடுப்பாரு. ஒரு பிரதிபலன குடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குதா? பேஷண்டா அதுக்காக நம்ம வந்து காத்துட்டு இருக்கிறோமா? தேவனோட டைமிங்ன்னு ஒண்ணு இருக்குதுங்க. இல்லைங்களா? அந்த டைம்க்கு நம்ம வந்து காத்துட்டு இருக்கிறோம். அதுதான் பெர்ஃபெக்ட். நம்ம வந்து அவசரப்படக்கூடாதுங்க. ஏற்ற வேளையில தேவன் என்னங்க கனமகிமே தராருங்க. 5வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, இந்த அம்மாவோட பேரு ஜொகபேத்ன்றது இன்னைக்கு நெறைய பேருக்கு தெரியலங்க. அவங்க யாருன்ட்டு கூட. இல்லைங்களா? பைபிள்ல நல்லா கூர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு இவங்க யாருன்ட்டு தெரியும். ஆனால் தேவன் இவங்க மூலியமா வல்லமையான காரியங்கள செய்றாருங்க. இவங்க மூலியமா என்னங்க 3 தேவ பிள்ளைகள கொண்டு வராருங்க. அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்க இஸ்ரவேல்ல. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது மோசே. ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. தேவன் வல்லமையான காரியங்கள அவர் மூலியமா செய்றாரு. அற்புத அடையாளங்கள செய்றாரு. நியாயப்பிரமாணத்த குடுக்குறாரு. அவர போல ஒரு தீர்க்கதரிசி அடுத்து இயேசு கிறிஸ்து தான் வராருங்க. அடுத்து வந்து ஆரோன். ஆரோன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து பிரதான ஆசாரி. ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட் வந்து இஸ்ரேலுக்கு யாருன்னாக்கா, ஆரோன் தாங்க. அவங்களுடைய குடும்பத்த தான் வந்து தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. இஸ்ரவேலுக்கே அவர் வந்து ஒரு மீடியேட்டரா இருக்கிறாருங்க. இஸ்ரவேலோட பாவத்துக்காக அவர் வருஷம் வருஷம் போய் என்ன பண்றாருங்க? பலி செலுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து தேவன் வைக்கிறாருங்க. அடுத்து வந்து மிரியம். மிரியம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்ட்டே இருக்குதுங்க பாத்தீங்களா? இந்த அம்மாவோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியலனா கூட, வசனங்கள் குறைவா இருந்தாலும் கூட, அவங்க ஃபேமிலில வரவங்க பாருங்க எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறாருன்னு. இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் நல்ல விசுவாசியா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா ஃபேமிலியா தேவனுக்கு விசுவாசிகளா இருக்கிறாருங்க. குடும்பமா பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறாருங்க. தேவனுக்கு உகந்த காரியங்கள வந்து செய்றாருங்க. யாத்திராகமம் 6:20ல நம்ம பார்க்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 20ல அம்ராம் தன் தந்தையின் சகோதரியான யோகேபேத்தை மனைவியாக எடுத்தான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றாள். ஆரோன் மோசே பேர் தான் இருக்குது. மிரியாமும் சிஸ்டர் தாங்க. இங்க ஒரு விஷயத்த நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணுங்க. இந்த 3 பேரும் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா வருவதற்கு யாரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்களோட தாயார் தாங்க. ஏன்னா, அம்மா வந்து ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நம்மளுடைய கேரக்டர் வந்து டெவலப் ஆவறதுக்கு. அவங்க என்ன நமக்கு சொல்லி தராங்களோ, ஏன்னா அதிகமான டைம் நம்ம வந்து அம்மா கூட தான் ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்களா? ஆரோனும், மிரியாமும் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா மோசேக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் அவங்களுடைய விசுவாசம் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து அவங்க லைஃப்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்குதுங்க. தேவன் வல்லமையா அவங்க வந்து வழிநடத்தினார். அவங்களுடைய விசுவாசத்துக்கு கிடைத்த கூலி தான் 3 பேருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாருங்க. தேவனுக்கு பயந்த காரியங்கள வந்து செய்றாருங்க. தேவன் இவங்கள வச்சு பெரிய பெரிய காரியங்கள வந்து செய்றாருங்க. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு என்ன மாரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்றோம்? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் என்ன மாரி ஒரு மாதிரியா நம்ம வந்து இருக்கிறோம்? இந்த அம்மா வந்து ஒரு நல்ல மாதிரியா இருக்கிறாங்க. அதனால தான் இவங்கள பத்தி அதிகமா வசனம் இல்லாம போனாலும், மோசேய பத்தி எங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோமோ, இந்த அம்மாவோட மேஜர் ரோல் அதுல இருக்குதுங்க. ஏன்னா, இவங்க தான் வந்து அந்த மோசேவ வந்து காப்பாத்துறாருங்க குழந்தையா இருக்கும்போது. இவங்களோட ரோல் வந்து ரொம்ப பெருசு அவரோட லைஃப்ல. அத வந்து நம்ம மறக்கவே முடியாது. சகோதர, சகோதரி இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. என்னோட விசுவாசம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு நல்வழிய வந்து காட்டுமா? நான் இறந்துட்டேனாக்கா, என்னோட பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறோமா? அத யோசிச்சு பார்க்கணுங்க. அப்படி இல்லன்னா, நம்ம வந்து மாறணுங்க. 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜோகபெத் வந்து டைரக்ட்டா போயிட்டு ஃபாரூக் எதிர்த்து நிக்கல, சண்டை போடல, ஆர்கியூ பண்ணலங்க. இல்லைங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு கட்டளை இட்டுட்டாரு. ஆண் பிள்ளைகளெல்லாம் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்றாங்க? குவைட்டா ஆவிக்குரிய ரீதியாக அதை எதிர்த்து நிக்கிறாருங்க. இட் வாஸ் நாட் பிசிக்கல். ஸ்பிரிச்சுவலா வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. நம்மளும் வந்து இந்த காலகட்டத்துல கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய
கிறிஸ்தவ வாழ்க்கையை எதிர்த்து நிற்கும் போது, கட்டளைகளை வந்து பிறப்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஆவிக்குரிய ரீதியில அதை வந்து எதிர்த்து நிக்கலாங்க. இல்லைங்களா? நம்ம வந்து டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு சண்டைலாம் போட முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாங்க. தேவனுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் உண்மையா இருக்கலாம். ஒரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல இல்லைங்களா? ஒரு தானியேல போல தேவனுக்கு எப்போதுமே நம்ம வந்து உண்மையா இருக்கலாங்க. பயப்படக்கூடாதுங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்ட்டு. நம்ம வந்து தேவனுக்கு எப்போதுமே உண்மையா அந்த விஷயத்த இந்த அம்மா கிட்ட நம்ம கத்துக்கலாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ல என்ன பார்க்கிறோம், அப்போஸ்தலர்ஸ கூப்பிட்டு பயம் குடுத்துறாங்க. நீங்க இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னும் போது, அப்போ பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷரை விட தேவனுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் என்று பேதுருவும் அப்போஸ்தலரும் பதில் அளித்தார்கள். பாத்தீங்களா? மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு தான் நாங்க வந்து கீழ்ப்படிவோம். இல்லைங்களா? சோ ஜோகபெத் யாருக்கு கீழ்ப்பட்டாங்க? தேவனுக்கு கீழ்ப்பட்டாரு. இல்லைங்களா? பரலோகத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும்னு நம்பினாரு. அதனால தேவனுக்கு உகந்த காரியங்களை வந்து பண்றாங்க. நம்மளும் அதே மாதிரிதான் நம்ம பண்ணணும். இப்போ நம்மளுடைய கல்ச்சர் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிரா இருக்கும் போது நம்ம எதுக்கு வந்து கீழ்ப்படுகிறோம்? கல்ச்சருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம வந்து குவாய்ட்டா தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமான்ட்டு யோசிச்சு பார்க்கணும். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மோசே அவருடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஜொகபேத் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, மோசேயோட ஐடென்டிட்டி என்னன்றது அவருக்கு உணர வச்சிடறாருங்க. சின்ன வயசுல ஏன்னா இந்த அம்மா தான் பால் ஊட்டி வளர்க்குறாங்க இல்லைங்களா? அந்த காலகட்டத்திலே அவங்க வந்து உணர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிடுதுங்க பின்னாடி. இல்லைங்களா? சோ இந்த அம்மாவோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாகுது அவரோட லைஃப்ல. இத வந்து நம்ம மறக்க முடியாதுங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எக்ஸோடஸ் சாப்டர் 2:10லங்க அந்த பிள்ளை வளர்ந்தபோது அவனை பார்வோவின் குமாரத்தியிடம் கொண்டு வந்தாள். அவன் அவளுடைய மகனானான். அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பாத்தீங்களா? சோ அந்த பிள்ளை வந்து வளர்ற வரைக்கும் என்னங்க இவங்க தான் பாத்துக்கிறாருங்க. அந்த ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சைல்டுக்கு இல்லைங்களா? கண்டிப்பா இந்த அம்மாவோட இம்பாக்ட் வந்து அதிகமா மோசேயோட வாழ்க்கையில இருந்தது. எப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, ஒரு தடவை என்ன ஆகுது, அவர் வெளியே போகும்போது ஒரு எஜிப்சியன் என்ன பண்றாரு, ஒரு இஸ்ரவேலரை அடிக்கிறாருங்க, துன்புறுத்துறாரு. இத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அந்த எஜிப்சியனை போயிட்டு கொலை பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு கோவம் வருது. இல்லைங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இத பத்தி பார்க்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11:24ல மோசே பெரியவன் ஆனபோது ஃபாரோவின் குமாரத்தியின் மகன் என்று அழைக்கப்பட மறுத்தான். இது விசுவாசத்தினாலே நடந்தது. பாத்தீங்களா? இது விசுவாசத்தினால நடந்தது. என்னங்க? அவர் ஃபாரோவின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை அவர் வந்து விரும்பல. மாறாக என்ன விரும்புறாருன்னு தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகள் கூட துன்பம் அனுபவிக்கிறத தான் மேன்மை என்று நினைத்தாருங்க. அந்த ஆசையை வந்து விட்டுட்டாருங்க அவரு. என்ன மாதிரி கேரக்டருங்க? இந்த இம்பாக்ட் எங்கத்துல இருந்து வருதுன்னாக்கா அவங்க அம்மா மூலியமா தான் வருதுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா ஈஜிப்த் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எஜுகேஷன். நிறைய விஷயத்த வந்து அவர் கத்துக்கிறாருங்க. ஆனா அவரோட ஐடென்டிட்டி எங்கத்துல இருந்து வருது? அவங்க தாயார்கிட்ட இருந்து வருதுங்க. இல்லைங்களா? சோ மோசே இந்த விஷயத்துல வந்து உண்மையா இருந்தா அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசுறோம். அவர் அப்படி இருக்கிறதுக்கு அந்த அம்மாவும் முக்கியமான காரணம். சோ இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆவிக்குரிய அடையாளம்ன்ட்டு ஒண்ணு இருக்குதுங்க. அது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? அவங்களோட லைஃப்பும் அதே போல வந்துட்டு இருக்குதா? அப்படின்றது முக்கியமான கேள்விங்க. நம்ம வந்து நம்மளுடைய விசுவாசத்தை பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமா? இது வந்து முக்கியமான கேள்வி. எவ்வளோ நேரம் வரோம் இல்லைங்களா? நம்ம எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அதே அளவுக்கு விசுவாசத்துக்கும் கொடுக்கணும். நம்மளுடைய விசுவாசம் என்ன? நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர்? எதை வந்து நம்ம நம்புறோம்? எதற்காக வாழணும்? எது நம்மளுடைய இலக்கு அப்படின்றத பசங்களுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணுங்க. 8வது விஷயம் நம்ம பார்க்கும்போது ஜொகபேத் வந்து ஒரு சிறந்த உதாரணம், ரோல் மாடல். எந்த விஷயத்துலனாக்கா பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கு இவங்க சிறந்த உதாரணம். ரோல் மாடல் ஃபார் ஆல் மதர்ஸ். இத வந்து நம்ம எந்த ஒரு தயக்கம் இல்லாம சொல்லலாம். ஏன்னா மிரியம வந்து அந்த மாதிரி வளர்த்திருந்தாங்க. மிரியம் யாருனாக்கா ஒரு தீர்க்கதரிசி. தேவனை துதிச்சு பாடுறாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கிறாருங்க மிரியம். இல்லைங்களா? ஃபேமிலியா ரொம்ப காட்லியா இருக்கிறாருங்க. தேவன் இந்த குடும்பத்தை அந்த மாதிரி வல்லமையா பயன்படுத்துறாருங்க சகோதர சகோதரி. சோ இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த விஷயத்த வந்து இந்த அம்மா கிட்ட நம்ம வந்து கத்துக்கலாங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல மீகா 6:4 நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். உன் முன்னே மோசேயையும் ஆரோனையும் மிரியமும் அனுப்பினேன். பாத்தீங்களா? சோ இஸ்ரேல் ஜனத்துக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. எகிப்து தேசத்துல இருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வந்தேன். ஆனா எப்படி கொண்டு வந்தாருனாக்கா 3 பேரை பயன்படுத்துறாரு. மோசே, ஆரோனு, மிரியம். இந்த 3 பேரும் யாரோட பிள்ளைகள்னாக்கா ஜொகபேத்தோட பசங்க.
சோ என்ன மாரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை பாத்தீங்களா? இந்த அம்மாக்கு 3 பெரிய பசங்க இப்ப இருக்கிறாருங்க. இந்த 3 பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கே ஒரு மாதிரியா இருக்கிறாருங்க. இல்லைங்களா? இஸ்ரவேலோட முக்கியமானங்க இந்த 3 பேருங்க. மிரியம பார்க்கும்போது, அவங்க வந்து சின்ன வயசுல பயப்படலங்க. தூரத்துல நின்னுட்டு, அந்த குழந்தை எங்க போகுதுன்ட்டு பார்த்துட்டே நிக்கிறாருங்க. தேவன் மேல உள்ள நம்பிக்கை, ஞானமா இருக்குதுங்க. அவ்ளோ காம்னஸ் அவங்க கிட்ட இருக்குதுங்க சகோதர, சகோதரி. ஏன்னா தேவன் மேல உள்ள நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்மள பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் வந்து ஒரு சிறந்த ரோல் மாடலா இருக்கிறேனா என்னோட பிள்ளைகளுக்கு? முக்கியமா விசுவாசத்தின் விஷயத்துல. என்னோட விசுவாசத்த அவங்க ஃபாலோ பண்ணணும்னு விரும்புறாங்களா? 2வது, என்னோட பிள்ளைகள் என்கிட்ட என்ன கத்துக்கிறாங்க? நல்ல குணங்கள கத்துக்கிறாங்களா? இல்லைங்களா? என்கிட்ட அவங்க கத்துக்கின வேல்யூஸ் என்ன? என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாரி ஒரு ஃபீலிங் வருது? பாசிட்டிவான ஃபீலிங் வருதா? அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியதுங்க சகோதர, சகோதரி. கடைசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜோகபேத்தோட கீழ்ப்படிதல் இஸ்ரவேலோட வரலாற்றையே வந்து சேஞ்ச் பண்ணிச்சுங்க. இல்லைங்களா? அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவங்க பண்றாருங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. ஒருவேளை ஜோகபேத் மோசேவ காப்பாத்தலன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்களா? அந்த யாத்ராகமம் புஸ்தகமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காதுங்க. இஸ்ரேல் ஜனம் கானான் தேசத்துக்கே போயிருக்க முடியாது. நியாயப்பிரமாணம் கிடைச்சிருக்காதுங்க. அவ்வளோ பெரிய விஷயம் எதனால ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் யாரு? ஜோகபேத் தான். தேவன் தான் பண்றாருங்க இதெல்லாம். ஆனா, இவங்க மூலியமா பண்றாரு. இல்லைங்களா? சோ அவங்க பண்ண அந்த கீழ்ப்படிதல் தான் இவ்வளத்துக்கும் காரணம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாம் சாப்டர் 105, 26. தம்முடைய ஊழியக்காரனான மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அவர் அனுப்பினார். பாத்தீங்களா? தேவன் தான் பண்றாரு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜோகபேத் பண்ண அந்த காரியம் தாங்க. ரோமர் 8:28 என்ன நம்ம பாக்குறோம்? ரோமன் சாப்டர் 8:28 தேவனை நேசிக்கிறவங்களுக்கு நடக்குது எல்லாமே நாங்க நல்லதா தான் முடியுங்க. ஸ்டார்டிங்ல இவங்க லைஃப்ல பார்வோன் மூலமா உபத்திரவம் வந்துச்சு. ஆனா தேவன் வல்லமையா ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணாருங்க. இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க, குழந்தைய தான் நம்ம வந்து காப்பாத்துறோம்ட்டு. ஆனா தேவன் அந்த குழந்தைய பயன்படுத்தி இஸ்ரவேலுக்கே ஒரு கொண்டு வந்தார் பாருங்க. அவர்தான் நம்மளுடைய தேவன்ங்க. இப்போ நம்மள பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கீழ்ப்படிதலை பத்தி நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு இருக்கிறோமா? தேவன் சின்ன விஷயத்துல கூட நம்ம கீழ்ப்படியணும்னு விரும்புறாருங்க. எப்பவுமே அதை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இல்லைங்களா? அவுட்கம் வராம இருக்கலாங்க. இப்ப நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிகிறோம். அதோட பிரதிபலன் இப்ப நம்மளுக்கு வராம இருக்கலாம். ஆனா தேவன் நிச்சயமா ஒரு நாள் கொடுப்பாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லைங்களா? சோ அதோட ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு நம்ம கீழ்ப்படியாம போகக்கூடாது. சோ அந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம்ட்டு 2வது கேள்விங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜொகபெத் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா, ஜெகோவாஸ் குளோரி, காட்ஸ் குளோரி அப்படின்ட்டு அர்த்தம். இந்த அம்மா பண்ண அந்த காரியம் தேவனோட நாமத்துக்கு வந்து மகிமையை தந்துச்சுங்க. அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாங்க. ஆனா நம்ம செய்கின்ற காரியம் தேவனோட நாமத்துக்கு மகிமைய கொண்டு வரணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச். ஆமென்.